அலிஸ்லாம் கிளம்புவாங்கன்னு எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. சுமார் 1,00,000 பேர் இல்லையா? கிளம்பிட்டாங்களா? இல்ல, கிளம்பல. ரசூலுல்லாஹ்வுடைய வாகனம் எங்க நிக்குது? அங்கதான் நிக்குது. ஏன் இன்னும் கிளம்பாம இருக்காங்க? தெரியல. கிளம்பல. ரொம்ப நேரமா உருவாகுது, மகரிப் ஆகுது, கிளம்புவாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க, கிளம்பல. கடைசியில உசாமா வந்தாச்சா அப்படின்னு கேட்டாங்க. வந்துட்டாரு. உடனே எந்திரிச்சிட்டாங்க. வண்டியில ஏறி உட்கார்ந்துட்டு உசாமா பின்னாடி ஏறு அப்படின்னாங்க. டபுள்ஸ்ல அரஃபாவுல இருந்து முஸ்தலிஃபா வரையும் யார உட்கார வச்சு கூட்டு போறாங்க? உசாமாவை. 1,00,000 பேர் சஹாபாக்கள், பல நாடுகளையும் ஊர்களையும் தேசங்களையும் இனங்களையும் சார்ந்த மக்கள் அத்தனை பேரும் அண்ணாந்து பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஓடும் ஒரு குதிரையில் டபுள்ஸ்ல பின்னாடி உட்கார்ந்து போறது யார்? உலக விசாரணைக்கு அவர் உசாமா உட்படுத்தப்படுகிறார். உலகம் விசாரிக்கிறது. எல்லாரும் சொல்லுகிறார்கள் அவர் பெயர் உசாமா, அவர் இப்படி இருப்பார். ரசூலுல்லாஹ் கூட இப்ப அடுத்த படை தளபதியை பெருமானார் அறிமுகப்படுத்துகிறார்கள். அரஃபா பெருவழியில வைத்து நாம் அடையாளப்படுத்த வேண்டும். அதே மாதிரி மீனா வந்தாச்சு. மறுநாள் காலையில ஜம்ரத்துக்கு வந்தாச்சு. கல்லறிற இடம் இல்ல, கல்லறிக்கு போகல, மினா டென்ட்டுக்கு வந்திருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பல. என்ன இது இப்படி கிளம்பாம இருக்காங்களே? எல்லாம் ஜம்ரத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. அன்னைக்கு பெரிய சைத்தானுக்கு மட்டும் கல்லடிக்க வேண்டும். பெரிய சைத்தானுக்கு கல்லடிக்கிறதுக்காக போனா வரவே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியில எந்திரிச்சாங்க. அந்த ஃபதுல் இருந்த கூப்பிடு அப்படின்னாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் ஃபதுல கூப்பிடு அப்படின்னாங்க. எங்கிருந்தோ அவரை பிடிச்சிட்டு வந்தாங்க எல்லாரும். ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க. வண்டியில பின்னாடி ஏறு அப்படின்னாங்க. கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு வண்டி தயாராகுது, ஜம்ரத்துக்கு போறதுக்கு தயாராகுது. அத்தனை பேரும் விசாரிக்கிறார்கள். யார் இவர்? 18 வயசு 20 வயசு தான் இருக்கும் போல தெரியுது. யார் இவர்? இவர் ஃபதுல் இப்னு அப்பாஸ் என்ற பெயர். இப்படி எல்லாம் படிப்பார், இப்படி எல்லாம் போர் செய்வார். இவருக்கு இந்த நன்மைகள் தன்மைகள் எல்லாம் உண்டு. ஊர் அறிய உலக அறிய பேசுகிறார்கள். வரலாறு குறித்து வைத்திருக்கிறது. உலக புகழ் பெற்ற ஹஜ்ஜத்துல் விதாவினுடைய உரையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆற்றுகிற போது அந்த உரையை உலகம் கவனிக்கிறது. அந்த உரையிலே பின்னாடி அமர்ந்திருந்த ஃபதுலையும் உலகம் கவனிக்கிறது. அப்ப உசாமாவை கூப்பிட்டு உட்கார வச்சு உலகத்துக்கு காட்டுறது, ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹுவை கூப்பிட்டு வைத்து உலகத்திற்கு காட்டுவது, இதெல்லாம் என்ன தெரியுமா? எனக்கு பிறகு ஒரு திறன் பெற்ற வீறுபடை கொண்டு எழுகிற ஒரு இளைய சமுதாயத்தை இதோ நான் உருவாக்குகிறேன் அர்த்தம். இல்லைன்னா என்ன பண்ணிருக்கணும்? சீனியாரிட்டி படி யாராவது ஒரு வயசான சஹாபியை கூப்பிட்டு என் பின்னாடி உட்காருங்கன்னு கூப்பிடு. இல்ல, நான் இருக்கிறேன், நான் போகலாம். நான் போனதற்கு பிறகு என் இடத்திலே இருந்து இந்த உம்மத்தை வழிநடத்த உறுதியும் தீரமும் தினமும் தோற்ற படிவும் ஆதாபாகுவான அம்சமும் நிறைந்த ஆட்கள் தேவை. இதோ உசாமா வைப்பார், இதோ ஃபதுல் வைப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான போது இறங்கி கபருக்குள்ளே வாங்கி அந்த சடலத்தை வைத்தவர் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹு. அன்பிற்குரியவர்களே, அடுத்த தலைமுறைக்கு இளைஞர் சமுதாயத்தை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு இங்க இருக்கிற உலமாக்களிடம் நான் கேட்கிறேன், இங்க இருக்கிற நிர்வாகிகளிடம் வேண்டிக் கொள்ளுகிறேன். சமுதாய பெரியவர்கள் முதலில் நாம் அதை செய்தாக வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அடையாளப்படுத்தினார். ஒரு இளைஞர் சமுதாயத்தை இப்படியெல்லாம் தரம் கொண்டு வந்து அவர்களை வழிவிட வைக்க வேண்டியது நம்முடைய கொடுமை, நம்முடைய கடமை. ஆனா நம்ம சமுதாய இளைஞர்கள்ட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல. 4 நாள் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு பிப்ரவரி 18. பிப்ரவரி 14 எல்லா ஸ்கூல்லையும் எல்லா காலேஜ்லயும் பேரண்ட்ஸுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறான். என்ன தெரியுமா? டுடே நோ ஸ்பெஷல் கிளாஸ். இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எதுவும் இல்லை. ஏன்னா அப்படி சொல்லிட்டு தான் வெளியே போகுதுன்னு தெரியுது. கிளம்புறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கெல்லாம் ஸ்பெஷல் கிளாஸ் எதுவும் இல்ல, கரெக்ட் டைமுக்கு வீட்டுக்கு வந்தா பாரு, இல்லாட்டி சம்திங் ராங், உன் புள்ள எங்கேயோ கொல்லப்புறத்து வழியா போயிட்டா அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கு இருக்கிற சூழல். பெருமானார் காலத்திலும் வாலிபர்கள் இருந்தார்கள், உங்களுக்கெல்லாம் தெரியும். கூப்பிட்டு தஷ்கீல் பண்ணி நோன்பு வைக்காதப்பான்னு பேச வேண்டியது இருந்துச்சு. அந்த அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு
அவர் பாட்டுல நோன்பு வச்சுட்டே உட்கார்ந்து இருந்தார். இந்த மாமனார் மாமியார் வீட்டுக்காரெல்லாம் வந்து ரிப்போர்ட் பண்ணாங்க, மாப்பிள்ளை சும்மா நோன்பு வச்சுக்கிட்டே இருக்காரு. மாப்பிள்ளை நோன்பு வச்சுட்டே இருந்தா விளங்குமா? காலஞ்சென்ற ஷேகுல் ஹதீஸ் மருகம் அப்துர்ரஹ்மான் அவர்கள் சொல்ல அவர்கள் வாயால் இந்த ஹதீஸை நான் கேட்டிருக்கிறேன். ரொம்ப சுவாரஸ்யமா சில வார்த்தைகள் சொல்லி சொல்லுவாங்க. மாப்பிள்ளை பயலா இருக்க இப்படி நோன்பு வச்சுட்டு இருக்கிறத பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, டெய்லி நோன்பு வைக்கிறாம 10 நாளைக்கு ஒரு நோன்பு வை. சும் யௌமன் மின் குல்லி ஆஷரா, 10 நாள்ல ஒரு நோன்பு. அல்லாஹ் உனக்கு 9 நோன்புடைய கூலியை எக்ஸ்ட்ரா கொடுத்துருவான். வலிய குவத்துன் ஃபௌகதாலிக், எனக்கு அதுக்கு மேல சக்தி இருக்கும் பார். அப்புறம் ரசூல்ல இறங்குவாங்க, 9 நாளைக்கு ஒரு நோன்பு வை, மிச்சமுள்ள 8 அல்லாஹ் கொடுப்பான். 8ல 1 வை, மிச்சமுள்ள 7. கடைசியா வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமும் அவர் ஒத்துக்கிறதா இல்ல. வலிய குவத்துன் ஃபௌகதாலிக், எனக்கு அதுக்கு மேலேயும் சக்தி இருக்குன்னார். அதுக்கு மேல இங்க ஈமான் இஸ்லாம் எல்லாம் இல்ல, நீ போன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கூப்பிட்டு நோன்பு வைக்காதப்பா, நீ இப்படி இருக்காதப்பான்னு பேச வேண்டியது இருந்ததா இல்லையா? அந்த சமுதாயத்தினுடைய இளவல்கள் தான் இன்னைக்கு பிப்ரவரி 14 வேற மாதிரி இருக்கா. அன்னைக்கெல்லாம் லவ் பண்ணவே இல்லையா? யாரும் பண்ணனாங்க, யாரும் பண்ணிருப்பாங்க, இல்லாம எல்லாம் இல்ல. சஹாபாக்கள்ல இல்ல, ஓரஞ்சாரத்துல எல்லாம் நிறைய இருந்திருக்கான். அரபுகள் அந்த பயங்கரமா இருந்திருக்கான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கெல்லாம் பின்னாடி பஸ்ரா கூஃபால எல்லாம் அப்படி சிலதெல்லாம் நடந்திருக்கு நிறைய பயங்கரமா. அவங்க லவ் பண்றதும் ஏற்கனவே இலக்கியவாதிகள் கவிஞர்களாச்சா, குர்ஆன் ஹதீஸ்ல எல்லாம் பூந்து விளையாடுவான். எங்கேயோ பாலைவனத்துல போயிட்டு இருக்கான், அங்க அழகான பொண்ணு, இவன் அழகான அரபு கவிஞ வேற, இவன் நல்ல குர்ஆன் பூரா அத்துப்படி பார்த்துட்டு அந்த புள்ளைய உத்து பார்த்திருக்கான். பார்த்துட்டு இவனுக்கு தெரிஞ்சத ஓதலான்ட்டு குர்ஆன்ல ஒரு ஆயத்து வருது, வானத்தை நாம் அழகாக்கினோம்னு. இவன் அந்த புள்ளைய பார்த்துட்டு அந்த ஆயத்து ஓதுறான். அந்த புள்ளையும் ஆப்ஸா விளங்குமா? அந்த புள்ளை சொல்லுச்சு, அடுத்த ஆயத்தே ஓதுச்சு, நீ வானத்தை அழகாக்கணும்ங்கறத சொல்ற, பக்கத்திலேயே அல்லாஹ் சொல்றான், எல்லா சைத்தான்ட்ட இருந்தும் நாம் அந்த வானத்தை பாதுகாத்திருக்கோம். என்னடா இது, இந்த புள்ளிட்ட பருப்பு வேகாது போல தெரியுது, எதுக்கும் பேசி பார்ப்போம், எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லணும். குர்ஆன்ல ஒரு ஆயத்து வருது மாயிதால, யாரெல்லாம் எங்களுக்கு தட்டு நிறைய உணவு கொடு சாப்பிடணும்னு. இது அந்த புள்ளிட்ட ஓதுறான், நுரீது அன் நஅகுல மின்ஹா வ தத்மஇன்ன குலூபுனா, நாங்க சாப்பிடலாம்னு நினைக்கிறோம், எங்க உள்ளமெல்லாம் நிம்மதியா போகும். யார பார்த்து சொல்றான்? அந்த புள்ளைய பார்த்து, உரீது அன் நஅகுல மின்ஹா, சாப்பிடலாம்னு நினைக்கிறோம். அந்த புள்ள பார்த்துச்சு, என்னவோ கல்யாண ஐடியால இருக்கானா என்னன்னு தெரியல. சரி, மகர கேட்போம், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீ கொடுக்க வேண்டியது கொடுத்தீங்கன்னா நடக்க வேண்டியது நடக்கும்னு அந்த அம்மா சொல்லுது அந்த ஆயத்துல. பிரியமானதை நீங்கள் தர வேண்டும். இவன்ட காசு கிடையாது. இந்த நிறைய பேர் பயங்கர லவ்ல சுத்துறவனெல்லாம் பாக்கெட்டு காலியா தான் சுத்துறான். ஆனா ஏற்கனவே கொடுத்து கொடுத்து காலியா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அப்படின்னா இவன் குர்ஆன்ல ஒரு இடத்துல வருது, கடனாலே கஷ்டப்படுறவனா இருந்தா என்ன பண்றது? அப்படின்னா அந்த பொம்பளை தெளிவா ஒரு ஆயத்து ஓதிச்சு, காசே கையில இல்ல மூதேவி, நீ எதுக்கு என்கிட்ட? உலாயிக கல் அன்ஆமி பல் ஹும் அضل, இல்ல மிருகம் மாதிரி உள்ளவனுங்க நீங்கள்ன்ற மாதிரி ஏதோ பேசிருச்சு. இவனுக்கு கோபம் வந்துருச்சு, பயங்கரமான. நம்மளை பார்த்து காசு இல்ல, நம்மளே அன்ஆம்ங்கிறா, இவன் நமக்கு கிடைக்கவும் மாட்டா, நம்மள்ட்ட அன்பா பேசக்கூட மாட்டேங்கிற. ஒரு முடிவு பண்ணி, லஅனத்துல்லாஹி அலைக்கி வ அலா குல்லி உன்ஸா, உன் மேலையும் எல்லா பொம்பளை மேலையும் அல்லாஹ்வோட சாபம் உண்டாகட்டும். அந்த பொம்பளையும் திட்டினா பரவாயில்ல, எல்லா பொம்பளையும் திட்டினா அத்தனை பொம்பளை மேலையும் அல்லாஹ் சாபம் உண்டாகட்டும். ரொம்ப அசால்ட்டா கூலா அந்த அம்மா சொல்லுச்சு, ஆண்களுக்கு பெண்களை போல 2 மடங்கு தர வேண்டும். ஆண்களுக்கு இல்ல, ஒரு காதலிக்கு பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்கிறதும்
அவளுக்கு கவிதை எழுதுறதும் பிப்ரவரி 14க்கு வெளியில கூட்டிட்டு போறதும் இப்படியே வந்து மொபைல்ல ராத்திரி 1:30 மணிக்கு அஸ்ஸலாமு அலைக்கும்னு அனுப்பிக்கிட்டே உட்கார்ந்து, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இல்ல இது லட்சியமா? எப்படி எத்தனை எத்தனை பேர் எப்படியெல்லாம் இருந்த சஹாபாக்களை அல்லாஹு அக்பர் யோசித்து பார்க்கிறோம். நீங்களெல்லாம் அடிக்கடி பதில் பேசுகிறீர்கள். எத்தனை பேர் இளைஞர்கள் நோன்பு வைத்துக் கொண்டு களத்தில போராடிய இளைஞர்கள். மதீனால ஒரு வயசான அம்மா, ரொம்ப வயசான கிழவி. இந்த அம்மாவுக்கு ருபையன்னு பேர், ருபைய பின்த் ஹாரிஸ். அந்த அம்மா ஒரே ஒரு பையன் தான், வேற யாரும் இல்ல வீட்டுல. அந்த அம்மாவுக்கு அந்த பையன், அந்த பையனுக்கு அந்த அம்மா. பையன் பேரு ஹாரிசா, ஹாரிசா இப்னு சுராகா ரலியல்லாஹு அன்ஹு. தொழுதுட்டு வர்றாரு. பத்ரு நடக்க போற நேரம். ரசூலுல்லாஹ் பத்ருக்கு எல்லாத்தையும் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இவருக்கு போலான்னு ஆசை. அம்மாட்ட சொல்ல வர்றாரு, என்னன்னு, நான் பத்ருக்கு போறேன். அந்த அம்மா மனசுக்குள்ள இன்னைக்கு பையன் வந்த உடனே அவனுக்கு பொண்ணு பாக்குறத பத்தி பேசணும். ஏன்னா வீட்டுல அந்த அம்மாவுக்கு துணை இவருதான், இவருக்கு எல்லாம் அந்த அம்மா தான். 2 பேர்த்து தவிர யாரும் இல்ல. வயசான கிழவின்னா கூழ் விழுந்த கிழவி, குடுகுடுப்பு கிழவி, அடியுண்டும் கிழவி. வந்த உடனே நான் ஒரு விஷயம் பேசணும்னு இவரு. யாரு? ஹாரிசா இப்னு சுராகா. நானும் உங்ககிட்ட ஒண்ணு பேசணும். சரி, முதல்ல பையன் தான், எப்பவுமே தாய் பசங்களுக்கு தான் முன்னுரிமை. சொல்லுப்பா. இல்ல, ரசூலுல்லாஹ் பத்ருக்கு போறாங்க, எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க, கட்டாயப்படுத்தல, ஆனா எனக்கு போகணும்னு ஆசையா இருக்கு, போய் ஷஹீதாகணும்னு ஆசை இருக்கு. ஒரே ஒரு தாயை பார்த்து கொண்டிருக்கு ஆள் இல்லைங்கிறது நல்லா தெரியும், கன்ஃபார்ம். அந்த கிழவி என்ன செய்யும், யார் ஊட்டுவா, யார் பாப்பா, யார் படுக்க வைப்பா, யார் குளிக்க வைப்பா, எல்லாமே இந்த பையன் ஷஹீதாகணுங்க. ஆனா அந்த அம்மா மனசுல இருந்துச்சுல்ல, இவனுக்கு கல்யாணம் பண்ணணும், பொண்ணு பார்க்கணும், எல்லாத்தையும் நிறுத்திருச்சு. நீ போகணும் தானே, கிளம்பு. எந்திரிச்சு நின்று நெத்தியில முத்தம் கொடுத்து ஒற்றை கிளவி கைய புடிச்சிட்டு ஊர் எல்லை வரை வந்து பத்ருக்கு எல்லாரும் போகிற போது, எக்கேடோ கட்டு போகிறேன்னு தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, ஒன்று ஆதரவு இல்லாத கிழவி அனுப்பி வைத்து விட்டதே, திரும்பி வந்துருச்சு. பத்ரு முடிந்தது, பத்ரு வெற்றி, பத்ரு வெற்றி. எல்லாரும் திரும்பி வருகிறார்கள். துரதிருஷ்டவசமா ஒண்ணு நடந்துச்சு. என்ன தெரியுமா? பத்ரே தொடங்காததுக்கு முன்னால முதல் நாள் நைட்டு எதேச்சையாக தவறாக ஹாரிசா கொல்லப்பட்டு விட்டார். கிணத்துல தண்ணி குடிக்க போனாரு. கிணத்துக்கு பாதுகாவலராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையோ ஒருத்தரை போட்டு வச்சிருந்தாங்க. தண்ணியில் விஷம் கலக்க யாராவது வரக்கூடும், கிணறை அபகரிக்க யாராவது வரக்கூடும், வந்தா கரெக்டா சொருகிறணும்னு சொல்லி குறி தப்பாதவரை அங்கே நியமித்தார்கள். அவரு ஹிப்பான் என்று வருகிறது, உபாப் என்று வருகிறது. தொண்ட குழியில அந்த குரல் வளைக்குள்ள விட்டா அந்த வளைக்குள்ளேயே போகும். கண்ணி இமையில கருவிழிக்குள்ள போகும்னா கருவிழிக்குள்ளேயே போகும். அவர் தான் அங்க உட்கார்ந்துருக்காரு. ஹாரிசாவை முன்பின் பார்த்ததில்லை. நள்ளிரவு நேரம், விளக்குகள் இல்லாத காலத்தில் தண்ணி குடிக்க வந்த ஹாரிசாவை சரியாக விட்டார். குரல் வழியில பாய்ந்து உடனடியாக வஃபாத். இந்த காத்து கொண்டிருக்கிற கிழவி மூதாட்டி ருபையக்கு இந்த உலகத்தில் ஆறுதலுக்கு ஆள் இல்லை, ஆள் இல்லை. ஆனா தெரியல. பத்ரு முடிச்சு எல்லாரும் வர்றாங்க. வரவேற்கிறதுக்கு குடும்பம் எல்லாம் மதீனா பூரா வாசலுக்கு வந்துருச்சு. இப்ப இருக்கிற குபா பக்கத்துக்கு பள்ளிக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துலதான் எல்லாம் வந்து பத்ருக்கு வரவேற்க நிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து இந்த அம்மாவும் நின்னுச்சு. ருபையா பின்த் ஹாரிஸ். பையன் வருவான், பையன் வருவான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாகத்தான் வருவார்கள். எல்லாம் வர வர ஆரம்பிக்க 2 பேரா வர்றாங்க, அவங்க குடும்பம் போயிருது. 2 பேரா வர்றாங்க, அவங்க குடும்பம் போயிருது. மெட்ராஸ் ஏர்போர்ட்ல ஆட்சிகள் வர்றப்ப இருக்கிற நிலைமை மாதிரி, நம்ம ஆட்சி எப்ப வருவாரு எப்ப வருவாரு, வர வர ஒவ்வொரு குரூப்பா போகும். சில பேர்த்துக்கு அவசரம் பொறுக்க முடியாம மௌத்தோ ஹயாத்தோ எங்கான்னு இருக்காரா அப்படின்னு வர்றவர்கிட்ட கேட்பாங்க. ஆமாமா, அவரு சாமானம் எடுத்துட்டு இருக்காரு, வருவாரு இல்லையா. வர 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 எல்லாரும் போறாங்க. இந்த அம்மா காத்து கொண்டு நிற்கிறது.
யார்கிட்டயோ ரொம்ப நேரம் பொறுமை இழந்து கேட்டுருச்சு, என் பையன் ஹாரிசா வர்றானா, என் பையன் ஹாரிசா பின்னாடி வர்றானான்னு கேட்டுச்சு. இந்த கேட்டவர் கொஞ்சம் மெதுவா சொல்லிருக்கலாம், கொஞ்சம் இங்கிதமா சொல்லிருக்கலாம். அவர் என்ன அவசரமோ டப்புன்னு போட்டு வேற மாதிரி உடைச்சிட்டார். ஹாரிசாவெல்லாம் இல்ல, அதெல்லாம் இறந்துட்டாரு, அவர் ஷஹீதெல்லாம் ஆகல, போரெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே செத்து போயிட்டாருன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ அவ்வளவுதான், இருக்கிற ஆர்வம் எல்லாம் போன அந்த கிழவி அப்படியே நிக்குது. வீட்டுக்கு போக மாட்டேன், முகமது ரசூலுல்லாஹ் வரட்டும், போகவே மாட்டேன், அங்கேயே நிக்குது. அதுக்கப்புறம் யார்கிட்டையும் கேட்கல, என் பையன் எங்க வந்தாரா, கேட்கவே இல்லை. கடைசியாக வருகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் கிதாபுல் ஈமான்ல, கிதாபுல் மகாசில, எல்லாம் சஹீஹுல் புகாரில இந்த ஹதீஸினுடைய இப்போது நான் சொல்லுகிற இந்த வார்த்தை இருக்கிறது. ஹாரிசாவினுடைய தாய் ருபையா போய் ரசூலுல்லாஹ்விடத்துல கேட்கிறார்கள், ரசூலல்லாஹ் ஐன ஹாரிசா, ஹாரிசா எங்க? என் பையன் சொர்க்கத்துல இருந்தான்னா, ஷஹீத் ஆனான்னா, நான் அவன் ஆசைக்காக இதை நான் பொறுத்துக் கொள்ளுகிறேன், பொருந்திக் கொள்ளுகிறேன், பேசாமல் போய்விடுகிறேன். அப்படி அவன் ஷஹீது மட்டும் ஆகல, மௌத்தான் போனான். அவன் வெறும் இறப்பு தான், பாயில் படுத்து மரணம் அந்த மாதிரியா இருந்துச்சுன்னா, அல்லாஹ்வின் தூதரே, நான் இந்த மதீனாவுல ஒப்பாரி வைப்பேன். எப்படி ஒப்பாரி தெரியுமா? மதீனாவினுடைய வரலாறுல இதுவரையும் எந்த பொம்பளையும் தன் மகனுக்கு இப்படி நடுவீதியில ஒப்பாரி வச்சது இல்லைன்னு ஒரு 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 ரெக்கார்ட் ஆகணும். நான் அந்த அளவுக்கு ஒப்பாரி வைப்பேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்து பெருமானாரை பேச விடவில்லை. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நான் இவ்வளவு பெரிய ஒப்பாரி வைப்பேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களிலே கண்ணீர். யோசித்து பாருங்கள், அந்த பையனுக்கு இந்த அம்மாவை தவிர யாரும் இல்ல, இந்த அம்மாவுக்கு அந்த பையனை தவிர வேற யாரும் இல்ல. வாழ்க்கையே சூனியமாகி போகிற, நாளைக்கு என்னன்னு தெரியாத ஒரு நிலையில் மூதாட்டி குச்சியோடு நிற்கிறாள். தன் மகனுடைய செய்தி இப்படி வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஏ ருபையா, ஹல் ஹுனக ஜன்னத்துன் வாஹிதா வ அன்ன இப்னக அஸாபல் ஃபிர்தௌஸல் அஅலா. நீ என்ன அங்க ஒரு சொர்க்கம் இருக்குதுன்னு நினைச்சியா? எக்கச்சக்க சொர்க்கம் இருக்கிறது. தாருல் முகாமா இருக்கிறது, தாருல் கரார் இருக்கிறது, தாருஸ் ஸலாம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஃபிர்தௌஸ் இருக்கிறது. உன்னுடைய மகன் ஃபிர்தௌஸுல் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே இருக்கிறான். ஒன்றும் சொல்லவில்லை. அஹ்தஸிபு வ அஸ்பிர், நான் பொறுமை காக்கிறேன், என் மகனை நன்மையாக கருதுகிறேன்னு திரும்பி அப்படியே குச்சியை ஊண்டிட்டு போற கிழவியின் வரலாற்றை சீரத்து நபியிலே நாம் வாசித்து பார்க்கிற போது, இந்த சமுதாயத்திற்கான இளைஞர்கள் ஒரு காலத்தில் பெரும் கிடைத்தற்கரிய பொக்கிஷங்களாக இருந்தார்கள். இன்னைக்கு எங்க போய் தேடுவது? காதலிகளுக்கு பின்னாலே தேடுகிறோம், டாஸ்மாக்கு பின்னாலே தேடுகிறோம், மோசமான இடங்களுக்கு பின்னாலே தேடுகிறோம், மோசமான கொள்கைகளுக்கு பின்னாலே தேடுகிறோம். பெற்றோர்களை, பெரியவர்களை மதிக்காத, சொல்வழி கேட்காத, அவர்களை உதாசீனப்படுத்துகிறவர்களுக்கு பின்னாலே தேடுகிறோம். அன்பானவர்களே, நான் பட்டம் பெறுகிற இளம் மௌலவிகளுக்கு மட்டுமல்ல, சமுதாய இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் சொல்லுகிறேன், வாழ்க்கையில சேர்க்க வேண்டிய சொத்து 2 தான். தீனஹு வ குலுகஹு. உங்கள் தீன் அழகாக வேண்டும், உங்கள் குணம் அழகாக வேண்டும். உங்களுடைய பட்டங்கள்லயோ, சம்பாரிச்ச காசுலயோ, கட்டி வச்சிருக்கிற வீட்லயோ, வேலை வாய்ப்பு, வசதி, வயலு, தோப்பு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், கம்மியா இருக்கலாம், கூட இருக்கலாம். ஆனால் தீனும் குலுக்கும் நம்முடைய பெரிய சொத்துக்கள் என்பதை நினைவிலே வையுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த சமுதாய இளைஞர்களை மார்க்கப்பட்டுள்ளவர்களாகவும் பண்பாடும் குணமும் மிக்கவர்களாகவும் எல்லாம் வல்ல இறைவன் ஆக்கி அருள்வானாக. இன்றைக்கு மௌலவிகளாக, ஃபாசில்களாக சமுதாய அரங்கிற்கு செல்லுகிற இந்த மௌலவிகள் வாழும் காலமெல்லாம், இவர்கள் கண்மூடும் காலம் வரைக்கும் அல்லாஹ் ரசூலுடைய பணியில் சேவை செய்யும் நற்பேற்றை அல்லாஹ் இவர்களுக்கு வழங்குவானாக என்று துவா செய்து நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அமைகிறேன்.
وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة